கேசிஎஸ் காசிநகர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா போயிட்டுருக்கு. ஸோ அதில் இப்போ ரங்கோலி காம்படிஷன் நடக்கிற இடத்துல இருக்கும். தமிழ்துறையை சார்ந்த வசந்தம் மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட சில கேள்வி. மேம், நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி? என்ன சொல்கிறது, இது அந்த அவர் காமராஜர் கண்ட கனவு இங்கே நினைவாகுது அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 26 பள்ளிகள் அங்கேருந்து இந்த மாணவ மாணவியர் ஆர்வத்தோடு செய்கிறது செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது காமராஜர் நம்மோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். பிகாஸ் ஒவ்வொரு டிராயிங்லையுமே காமராஜர் பண்ண நிறைய திட்டங்களை காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பார்த்ததுமே பிடிச்ச ஒரு கோலம் அதில் என்ன இருந்ததுன்றதை பற்றி சொல்கிறீங்களா? பிடிச்சதுன்னு பார்த்தா அவர் குழந்தைங்களுக்காக இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த உலக அரசியல் கற்றவர் காமராஜர் அப்படின்ற அந்த தீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வங்கிகள் இருக்கும்போது இங்கே நம்ம இந்திய நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க நமக்கு சில கடன்கள் கொடுக்கல அப்படின்ன உடனே அப்போ அந்த வங்கிகள் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை, ஒரு மிகப்பெரிய உலக அரசியலை அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அவர் கல்வி கற்காத ஒரு மாமனிதர் அப்படின்றதுக்கு அது ஒன்றே பெரும் சான்று. ரொம்ப இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஸோ பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கண்ட கனவு இன்னும் அதிகமாக நிறைவேறணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஆசையுமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி.